ஸோ எனக்கு என்னென்னா முதல் லைனில் ஒரு 20 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அடுத்த லைனில் இந்த ஹாப்பி ஹாலிடேஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். தேர்டு லைனில் திரும்ப ஒரு 20 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதான் பண்ணணும். ஒரு பேசிக் டெம்ப்ளேட் இங்கே இருக்குது. இதில் என்ன கோட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் அது வருமோ அதை வந்து நீங்கள் இப்போ பண்ணிப்பார். ஓகே, ஸோ இதான் உங்களோட சேலஞ்ச். இதை வந்து முடிஞ்சால் ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷனோ இல்லை கன்கேட்டினேஷனோ எங்கேயாவது யூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் படித்ததை வச்சு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 20 ஸ்டார்ஸ் வேணும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டார் இன்ட்டு 20 நான் வந்து ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 20 ஸ்டார் வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்துருச்சு. கமா போட்டால் யூஸ்வலாக என்ன நடக்கும்? செப்பரேஷன், ஒரு ஸ்பேஸ் வரும். ஆனால் நம்மளுக்கு வந்து அடுத்த லைன் போகணும். ஸோ அப்போ இந்த கமாவுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து இந்த செப்பரேட்டன் ஆர்கியூமெண்ட் ஒன்று படித்தோம் இல்லையா முதல்ல, அதில் டிஃபால்ட்டாக செப்பரேஷன் ஆர்கியூமெண்ட் ஸ்பேஸ் இருக்கும். அதனால தான் கமா போடுற இடத்துல ஸ்பேஸ் வரும். எனக்கு அதுக்கு பதிலாக \n அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எங்கெல்லாம் கமா வருதோ அவங்களாம் அடுத்த லைன் போயிடும். ஸோ ஸ்டார்ஸ் அடுத்த லைன், க்ரீட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல ஹாப்பி ப்ளஸ் ஹாலிடேஸ்னு இருக்குது. ஸோ அதுவே பிரிண்ட் ஆயிரும். ஸோ திரும்ப கமா இருக்கப்போ அடுத்த லைன் போகும். இங்கே ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கேயும் 20 ஸ்டார் வந்துடும். ஸோ ஐ திங்க் இது நம்மளுக்கு அவுட்புட் வந்து தந்துடும். ஓகே, இப்போ அதை ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஸ்டார்ஸு ஹாப்பி ஹாலிடே ஸ்டார்ஸ். ஸோ இந்த ப்ளஸ்ஸு வந்து ஏன் வந்து ஸ்ட்ரிங்கில் சேர்ந்துருக்கு? ஓகே, இது அந்த கொட்டேஷன்ஸில் வந்து ஏதோ பிரச்சனை. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக வந்துடும். ஓகே ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட்டாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த செப்பரேஷன் ஆர்குமெண்ட் இல்லாமல் பண்ண முடியுமா? பண்ணலாம். ட்ரை பண்ணுமா? ஸோ இந்த ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, இதில் கன்கேட்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இங்கே நடுவில் இந்த \n ஒரு ஸ்ட்ரிங்காக போடுறேன். திரும்ப ஒரு ப்ளஸ்ஸு போட்டு இது திரும்ப அகெயின் இங்கேயும் அதே மாதிரி. ஸோ இப்போ நான் செப்பரேஷனை தூக்கி விட்டுறேன். இப்போயும் நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் வரும். பார்த்தீங்களா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை பியூர்லி ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷன் கன்கேட்டினேஷன் வச்சும் பண்ணிக்கலாம். இல்லை அந்த செப்பரேட் ஆர்குமெண்ட் உங்களுக்கு நான் வருது நீங்கள் அதை வச்சு பண்ணியிருந்தீங்கனாலும் வெல் அண்ட் குட். எப்போனாலும் அவுட்புட் வந்தால் போதும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இந்த ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷன் அண்ட் கன்கேட்டினேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப நேரமாக நம்ம வெயிட் பண்ணுறது ஒரு விஷயம் தான், யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை வச்சு வேல்யூ மேனிப்புலேட் பண்ணுறது. இதெல்லாம் தான் வந்து அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுவரை நம்ம பைத்தானில் வந்து எல்லா வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸும் நம்மளாவே கொடுத்தோம். ஸோ a = 5, b = helloன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்மளாவே கொடுத்தோம். பட் அப்படி நம்மளாக கொடுக்காம யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்கி அந்த வேல்யூவை வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம், யூசர்கிட்டேருந்து எப்படி ஒரு வேல்யூவை இன்புட்டாக வாங்கலாம், அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கணும். ரைட், பைத்தானில் எப்போவுமே நம்ம பிளெயின் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோமோ அதுதான் அதோட ஃபங்க்ஷனாகவும் நம்மளோட கீவேர்டாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிரிண்ட் பண்ணணுமா, கீவேர்டு பிரிண்ட்டு. இது இப்போ இதே மாதிரி இன்புட் வாங்கணுமா, கீவேர்டு வந்து இன்புட் தான். ஸோ நம்ம அதுக்கான சின்டாக்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நம் = நான் என்ன பண்ணுறேன், இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வந்து ஆஃப்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. ஸோ அதனால தான் நான் இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து இந்த நம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு குட் ப்ராக்டிஸ்க்காக நான் கமெண்ட்ஸ் வந்து இங்கே வைக்கிறேன். இன்புட் ஃப்ரம் யூசர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, சரி. ஸோ இப்போ ஒரு நம்பர் இன்புட்டாக வாங்குகிறோம், அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறோம். இதான் நம்ம பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 71 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் பண்ணோன்னா 71 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பைத்தானில் யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்கிக்கலாம். ஓகே, சரி. இப்படி நம்பர் இன்புட் வாங்குறேன். இது எனக்கு ஒரு நேம் இன்புட் வாங்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு இருக்குது. ரைட், ஸோ இப்போ நான் நேம் அப்படின்னு பேரை மாற்றுறேன். இந்த இடத்துல நேமை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ திரும்ப இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு இன்புட் கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், கோடைவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுக்குறேன். கோடைவோங்கிறது பிரிண்ட் ஆகுது.
ஸோ நம்பர் கொடுத்தா நம்பர் பிரிண்ட் ஆகுது, அப்புறம் ஸ்ட்ரிங் கொடுத்தா ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகுது. அப்போ இந்த இன்புட்டே வந்து எல்லாத்தையும் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சின்ன ட்ரிக் வந்து இருக்குது. ஓகே, ட்ரிக்குங்கிறத ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது வந்து நம் அப்படின்ட்டு இருந்துச்சு இல்லையா, நம்ம கொஞ்சம் எபிசோட்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைட்ரிக்கில் ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு கீவேர்ட் பார்த்தோம். அது என்ன? டைப் ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறப்ப அந்த நம் அப்படிங்கிற அந்த வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணாமல் அதோட டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே 71 தான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, ஆனால் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம் இல்லையா, இது எப்போவுமே டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் வந்து வாங்கும். நீங்கள் நம்பர் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் வாங்கும். நீங்கள் ஒரு பூலியன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதையும் அது ஸ்ட்ரிங்காக தான் வாங்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அது ஸ்ட்ரிங்காக தான் வந்து வாங்கும். ஓகே, ஸோ எப்போவுமே டிஃபால்ட்டாக அது ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணுது. ஸோ அப்போ நேம் நம்ம வந்து இப்போ ஸ்டோர் பண்ணுறோன்னா அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அப்போ வந்து பிரச்சனை வரும், ரைட்? ஸோ அதனால் ஒரு நம்பரை இன்புட் எப்படி ஆக்சுவலி வாங்கணும் அப்படின்னா இந்த இன்புட் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம அதுக்கு வெளியில் இந்த இன்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா முதல்ல இந்த இன்புட் அப்படிங்கிற உள்ளே இருக்கிறது நடக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்குகிறோம். அப்போது ஒரு வேல்யூ கிடைக்குமா, அந்த வேல்யூவை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்ட் சொல்லுது. ஸோ முதல்ல யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கு, அதுக்கப்புறம் அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணு. இப்போ இன்டீஜராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஒரு வேல்யூவை போய் நம்மங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 71 அதே 71ங்கிற நம்பரை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ட்ரிங்காக டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த இதை நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டா டைப்புக்கு மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பேர் தான் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டேட்டா டைப்பை நம்ம கேஸ்ட் பண்ணுறோமா, ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு மாற்றுறோம், சேஞ்ச் பண்ணுறோம், அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கு தான் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேச சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை நம்ம இன்டீஜராக டைப் கேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராசஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வேறு என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், ஃப்ளோட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நான் ஒரு ஃப்ளோட் இன்புட்டாக வாங்கணும், ஒரு டெசிமல் நம்பர் இன்புட்டாக வாங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் இங்கே ஃப்ளோட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொடுத்துடணும். ஸோ ஃப்ளோட்டுக்கு உள்ளே நம்மளுக்கு இன்புட் இருக்குது. ஸோ யூசர்லேருந்து இன்புட் வாங்குகிறோம், அந்த இன்புட்டை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறோம், பண்ணதுக்கப்புறம் வர்ற வேல்யூவை நம்மளை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வருது இல்லையா, இதில் வந்து நான் 45.21 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேண்டமாக நம்பர் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ளோட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் ஃப்ளோட்டை தான் இன்புட் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன், ரைட்? இப்போ கொண்டு போய் நான் என்ன சொல்கிறேன், ஹாய் அப்படின்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். இப்போ என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி எரர் தான் வரும். ஏன்னா ஹாய் அப்படிங்கிறது ஒரு வேர்ட், அந்த வார்த்தையை எப்படி ஒரு டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும்? ஸோ அப்போ இந்த கீவேர்டு என்ன சொல்லும், அது பண்ணி பார்க்க ட்ரை பண்ணும். அது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு வேர்டு, இந்த வேர்டை என்னால் எப்படி நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும்? பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேல்யூ எரர் வந்து நம்மக்கிட்ட த்ரோ பண்ணிடும். பார்த்தீங்களா, குட் நாட் கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட் ஹாய் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு வார்த்தையை போய் என்னால் ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ வேல்யூ எரர் அப்படிங்கிற மாதிரி இது ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி தான் எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்குற அந்த டேட்டா டைப்புக்கு டைப் கேஸ்ட் பண்ண முடியலையோ, கன்வெர்ட் பண்ண முடியலையோ, அப்போல்லாம் இந்த மாதிரி வேல்யூ எரர் அப்படிங்கிறத நம்மளுக்கு பைத்தான் வந்து சொல்லும். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ ஃப்ளோட் இன்புட் வாங்க தெரியும், அப்புறம் இன்டீஜர் இன்புட் வாங்க தெரியும், ஸ்ட்ரிங் இன்புட் வாங்க தெரியும். இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாங்க தெரியும். ஸோ இப்படி தான் யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வந்து நம்ம வாங்கலாம். அந்த வாங்கினதை வச்சு நம்ம ஏதாவது மேனிப்புலேஷன்ஸும் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பரோட நம்ம 5 ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டீஜர் இன்புட்டாக வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு நம் +5 அப்படின்னு சொன்னால் போதும்,
நம்மளுக்கு வேல்யூ என்னவோ அதுக்கு 5 ஆட் ஆகி பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு சொல்கிறேன், 9 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட இன்புட் வந்து ஒர்க் ஆகுது பைத்தானில். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்கி அதை நம்மளை ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்புறம் பிரிண்ட் நம் *5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்.